நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறாங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபக் திடீர்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீபக் இருந்து ஒரே வார்த்தை சொல்றாரு, இதோ பாரு விஜய், இதுக்கு மேலதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மல்லிக்கு எதிராக இப்ப 2 எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அது எல்லாமே போலியான எவிடன்ஸ் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங். அந்த இடத்துல கரெக்டாக மல்லியோட பொருள் ஒன்று மிஸ் ஆயிருக்கு. இதை வச்சு மல்லி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக முடிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட்னு சொல்லிட்டு மல்லி இருக்காங்களா, அவங்களோட முடி சுடர் இறந்தாலே அந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் சொல்ல, அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஆனா உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் தான் மல்லியோட முடியை எட்டுன்னு தீபிகா கிட்ட கொடுத்துருக்காங்க. தீபிகா திரும்ப ரீபோஸ்ட்மெண்ட் பண்ற போது நம்ம சுடர் இருக்கால, அவரோட பாடியில் அந்த முடியை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது மல்லி தான் மல்லியோடது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வச்சோன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல, நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை உடனே கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. வாழ்க்கையே ஒரு பக்கம் மாயத்திலையும் தோட்டத்திலையும் போயின்னு இருக்கு. என்னடா பண்றது ஏதா பண்றது, இப்படி ஒரு பக்கம் போனாலும் குத்துது கொடையுதுன்றாங்க, அப்படி ஒரு பக்கம் போனாலும் குத்துது கொடையுதுன்றாங்க. நம்ம எங்க தான் போறது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் கேப்ல அப்படியே திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம். சரி இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு வேணாங்க, இதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒரே வார்த்தை சொல்றாங்க, யார் யாரு நல்லது நினைக்கிறாங்களோ அவளுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாம மல்லியை போல நல்லவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பிரச்சனை வரவும் விட மாட்டேன், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் அடிச்சு ஒரு பக்கம் ஓட விட போறேன். ஏன் மல்லி மேலேயே பழி போட்டு என் மல்லியை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. யாரா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மல்லி இனிமே நிரபராதி, சந்தோஷமா என் வெண்பா கூட இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். மல்லிக்கு எதிராக யாரு இனிமே கேஸ் போட வந்தாலும் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம்னு சொல்லிட்டு விஜய் பேசினிருக்காரு. விஜய் பேசுறதை பார்த்தா விஜய் பெருசா எதனா சம்பவம் செய்ய போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்க ஒரு பக்கம். என்னங்க பண்றது, விஜய் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆவேசம், கோபம், ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா எதுவுமே ஒரு பக்கம் காட்டிக்கவும் முடியல, ஒரு பக்கம் டக்குன்னு போய் கோவப்படவும் முடியல. மல்லிகிட்ட போய் பேசுறாங்க, பாரு மல்லி, இதுக்கு மேலதான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், எங்க போறது இருந்தாலும் எங்க வரது இருந்தாலும் கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திடீர்னு அன்னபூர்ணி மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கா வெளியே போயிருந்தாங்க. அவங்க வராங்க, வந்து ஏ பிள்ளை மல்லி என்ன பண்ற மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அன்னபூர்ணி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த சந்தோஷம் இருக்கு. அடடா ரொம்ப நாள் கழிச்சு தான் அம்மாவை மீட் பண்ண சந்தோஷம் ஒரு பக்கம் மல்லிக்கு இருந்தாலும் அவங்க வந்த செய்தி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏ புள்ள இது கேள்விப்பட்டியா, அது மட்டும் இல்லாம அந்த தீபிகா இருக்காளே அவ இருந்து ஒரு பக்கம் நாகு கிட்ட ஒரு பக்கம் விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சி இருக்காளே அவளோட விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா இருக்கு. நான் வேலை செஞ்ச தகவல் எல்லா தகவலையும் அவளும் அந்த பையனும் மீட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் அங்கங்க சுத்தின்னு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப அசிங்கமா அவமானமா இருந்துச்சு. வேற வழி இல்லை, சரி இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும், உன்னை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மீட் பண்றதுக்கோசம் தான் நான் கண்டிப்பா அந்த வேலையை விட்டே வந்தேன். எமர்ஜென்சி ஒர்க்கு, அதை விட்டுட்டு கூட வந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் தனியா போயிட்டு ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதா பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு தெரியல மல்லினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்தோடய வேதனையோடய பேசின்னு இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், என்ன பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் எல்லாமே வரதா வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து தானே ஆகணும். அதுக்குன்னு இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயந்து ஓஞ்சிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ ஓஞ்சிட முடியாது, நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல மல்லி. என்ன இருந்தாலும் உன்னோட தங்கச்சி அந்த இடத்துல எதனா ஒரு பிரச்சனை, கல்யாணம் பண்றவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. அவன் ஒரு பொறிக்க இருந்து அவ இருந்து காசுக்காக பழகி அவளை இதனை ஏமாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற மாதிரி ஒரேடியா முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஒரு பக்கம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு மட்டிக்கினார் ஒருத்தரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே போயிட்டு அவளை பார்த்து அப்படியே சும்மா தவட்ட மேலே 4 போட்டு திருப்பி மல்லி கேட்குறாங்க. இல்லவே இல்லைன்னு சொன்னா அண்ணன் பொண்ணு வீடியோ அதை எடுத்து இதோ பார்த்துக்கோ, வீடியோ அதை எடுத்து அந்த வீடியோவில் நீ பேசிக்கிறது நீ தானே, மறுபக்கம் அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமா எங்க விஷயத்தை நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தவட்ட மேலே நோடு போட்டு இவங்க இருந்ததுனால தான் நம்ம இன்னும் உயிரோட இருக்கோமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்லையா உனக்கு, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீ ஆடுன்னு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அனுபவிப்பேன். கண்டிப்பா இந்த பாவம் நல்லது கெட்டதுன்ற மாதிரி நம்ம குடும்பத்தையே ஒரு பக்கம் நிலைநாட்டி இருந்தது இந்த அம்மா தான். இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னும் நீ உயிரோட இருந்துக்க மாட்டேன், அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம அவர் பக்கம் சைலண்டா போய் ரூம்ல அலார வச்சுறா. ராஜேஸ்வரி அந்த சமயத்துக்கு என்னமா மல்லி என்னமா கண்ணு, இதுக்கப்புறம் தான் உனக்கு ஆட்டம் ஆரம்பிக்கிறதே, உன் தங்கச்சை வச்சுதான் இனிமேல் காய் நாத்த போறான். அந்த பையன் இருக்கானே, அந்த பையன் அவனுக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன்.
என்னோட பையன் அவனை வச்சு நான் அழகாக கை நாத்த போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் வீட்டில் கதறல் சவுண்டு கேட்க போகுது. கத்தி 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 கூப்பாடு போட்டு 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 கதறி கதறி அலப்பாருங்க. அதை பார்த்து நான் ஒரு பக்கம் அடடடடடா, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நான் காத்துன்னு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னல, அது போல இருக்கும். என்ன அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி இந்த சொத்தெல்லாம் என்கிட்ட பிடுங்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே ₹1 நயா பைசா உங்களுக்கு வந்து சேருதான்னு சொல்லிட்டு பாரு. உன் தங்கச்சியால் உன் குடும்பமே சிந்தி செரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உன்னால் அந்த குடும்பமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க போகுது. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மல்லி. நீ ஒழுங்காக இருந்தா இந்த வீடே நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, அக்கா எவ்பாதியே, தங்கச்சி அந்த பாதையில் தானே போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேவலமாக பேச ஆரம்பிச்சேன்னா உடனே கோவம் வந்துடுது மல்லிக்கு. தேவையில்லாமல் வார்த்தையில் விடாதீங்க. வார்த்தையில் விழுனா விட்டா அள்ள முடியாது, அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, பெரிய பிரச்சனை, நாங்கள் பார்க்காத பிரச்சனை, நாங்கள் அப்படியே பார்க்காம வைக்காம வளர்ந்துட்ட மாதிரி சீனை போடுற பார்த்தியா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட சும்மா அந்த பருப்பு சுடுற கதை, வடை சுடுற கதை, அந்த கதையெல்லாம் வேணாம், நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், அதை விட்டு எங்கிட்ட தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம மல்லி. ராஜேஸ்வரி இது என்ன பண்ணாலும் டென்ஷன் ஆக மாட்டேன்றா, இவளை என்ன பண்ணால் எப்படி இவளை அடிக்கலாம், அடின்னு அடிச்சா திரும்ப எழக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அடி அடிக்கணும், என்ன பண்ணலாம் யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசனையிலே இப்படியே காலம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஏதோ ஒன்று தெரிஞ்சிக்காமல் இருக்க போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 2 மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.